ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வெட்டிங் இன்விடேஷன் வீடியோ எப்படி இருக்குது? ஸோ நம்ம இந்த வீடியோ போட்டு வந்து பண்ணாக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வெட்டிங் பர்த்டே. ஸோ இனிமேல் வந்து பண்ணாக்க ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸும் வந்து பண்ணாக்க அப்பப்போ வந்து பண்ணாக்க நான் போடுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட் மோஷன் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா விவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டும் மேல் லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஃபாண்டை தான், பட் அது ஓடிஎஃப்ஆ டிடிஎஃப்ஆன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் இருந்தாலும் ரெண்டும் கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன். மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோட ப்ரீசெட் லிங்க் வந்து பனர்ஷியில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ப்ரீசெட் லிங்க்கு கிளிக் பண்ணும்போது வந்து பண்ணாக்க சில பேருக்கு சில ப்ராப்ளம் வரும். ஏன்னா இது வந்து பண்ணாக்க இப்போ நியூவாக வந்து பார்த்தினாக்க லிங்க் வந்து பண்ண இப்படி தான் ப்ரீசெட் வந்து பண்ணாக்க கிரியேட் ஆகுது ஐட் மோஷனில், நாமளும் அப்டேட் ஆகும். ஸோ பழைய லிங்க் வந்து பண்ணாக்க ஓல்டு வெர்ஷன் தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அது ஏகப்பட்ட தலைவலி கேஸ், அது பண்ணுறதுக்குள்ளே வந்து பண்ணாக்க இதாகுது. இப்போ வர வந்து பண்ணாக்க அதுவும் சில டைம் ஒர்க் ஆகுது, சில டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து பண்ணாக்க இனிமேல் நியூவாக வந்து பண்ணாக்க கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த லிங்க்கே. இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது நியூ வெர்ஷனாக சில பேர் யூஸ் பண்ணிங்கனாக்கா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். பட் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தினாக்கா ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால வந்து பண்ணாக்க இந்த ப்ராப்ளம் வந்து பண்ணாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வந்து பண்ணாக்க நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் வந்து பனர்ஷியில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பண்ணாக்க நான் பின் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு, அதை பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் தான் இல்லை, நீங்கள் நிறைய பேர் வந்து பண்ணாக்க ப்ராஜெக்ட் இன் பண்ணீங்க, சில ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சுனாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு எப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ எப்படி எடிட் பண்ண பார்த்தலாமா? பேசிக் டீட்டெயில் தான் சொல்ல போகிறேன், குயிக்காக பார்த்தலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆப்ஷனை வந்து பண்ணாக்க ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தினாக்கா நம்ம பிளேயர் இருக்கார், ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணனா. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் கப்பிள் பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பண்ணாக்க என்கிட்ட பிக் இல்லாததுனால நான் வந்து பண்ணாக்க கார்ட்டூன் பிக் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த பிக் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நீங்கள் பேஞ்சை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு பேஞ்சை கன்வெர்ட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நானே. பட் அப்படி தெரியலனாக்கி இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து வந்து பண்ணாக்கி நீங்கள் பேஞ்சை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல பேஞ்சு பிக்கு தான் ஆட் பண்ண போகிறோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ் கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா இது ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு சரி ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட்டு உங்கள் வரலாறு நீங்கள் மூவ் பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்கா பழைய பிக்கு வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் நேம் வந்து பண்ணாக்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் வெட்டிங் இன்விடேஷன் தான், பட் அந்த மேலே வந்து பார்த்தினாக்க நேம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல எப்படி சொல்கிறது, ஸோ சிம்பிளாக வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கலாம். பட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ஏதாவது காடோடைய நேமு இல்லை உங்களுடைய ஃபேமிலியோடைய நேமு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க மாப்பிளோடைய நேமுக்கு மாப்பிளோடைய நேம் ப்ளஸ் பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபிகர் கொடுத்து ஸ்டார் போயிட்டேன் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது கீழே வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சேம் மெத்தடில் பொண்ணுடைய பிக்கு ப்ளஸ் நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க என்னைக்கு மேரேஜோ ஸோ அதோடைய டேட்டும் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கப்பலாக அவங்க 2 பேர் இருக்கிற பிக்கை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஸோ மேரேஜ் எங்கே நடக்குதோ ஸோ அதோடைய டீட்டெயில் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல டைமோடு வந்து பண்ணாக்க நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கெஸ். ஸோ அந்த டீட்டெயில் மட்டும் கரெக்டாக பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் எடிட் பண்ண பின்னாடி மேலே சூப் பட்டனை கிளிக் பண்ணி சூப் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். சிம்பிள் தான். பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த டீட்டெயில் மட்டும் வந்து பண்ணாக்கி நீங்கள் சேஞ்ச் பண்ண போறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் மட்டும் தட்டிட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.